ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் டிவி சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்க சிறுகதைக்கு ஆசை என்ற சீரியலில் நடிச்சிட்ருக்க கோமதி பிரியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்க, எப்படி சான்ஸ் கிடச்சி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கோமதி பிரியா அலைஸ் பிரியா பாலகுமரன். ஸோ இவங்க வந்து பார்த்தா 8th February 1993 மதுரையில் பிறந்திருக்காங்க. ஸோ மதுரை தாங்க இவங்களோட நேட்டிவ் பிளேஸ். இவங்க வந்து பார்த்தோன்னா பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ பிடெக் கம்ப்ளீட் படிச்சதுமே கேம்பஸ் இன்டர்வியூ இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து சென்னை லொக்கேஷன், இன்னும் வந்து பெங்களூர் லொக்கேஷன், ரெண்டுமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து சென்னை லொக்கேஷன் சூஸ் பண்ணி சென்னையிலே ஒர்க் பண்ணிட்டு தாங்க இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு போர் அடிச்சதோ என்னமோ தெரியல, சின்ன திரையில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால இவங்க ஆடிஷன்ஸ்லாம் நிறைய போயிருக்காங்க. ஸோ போனதுக்கப்புறமா இவங்களோட ஸ்கின் டோன் வச்சு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இருந்தாலும் இவங்க ஸ்டாப் பண்ணலைங்க, கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து 2018 ஓவியான்ற சீரியலில் வந்து இவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதில் இவங்க மெயின் ரோல்லே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 விஜய் டிவியில் வந்து வேலைக்காரன்ற சீரியல்லையும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாவே ஓடிருக்கு. இதுவும் இல்லாமல் நிறைய தெலுங்கு சீரியலுமே அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்களாம் தெலுங்கு டெலிவிஷனில். அதுக்கப்புறமா 2023 தான் வந்து இவங்களுக்கு சிறுகதைக்கு ஆசையில் வந்து முத்து மீனான்ற கேரக்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சீரியலை வந்து ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களோட இன்னசென்ட் ஃபேஸ்க்கு அந்த கேரக்டர் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. ஸோ விஜய் டிவியில் இந்த சீரியல் ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்குங்க. நானுமே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் டெய்லியுமே இந்த சீரியல் பார்த்துருவேன். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய சான்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கேன் ஆக்ட் பண்ணுறதுக்கு. நான் ஏன் இன்றைக்கி இவங்கள பற்றி சொல்கிறேன்னா, இவங்கள நிறைய பேர் வந்து டஸ்கி ஸ்கின்னை வச்சு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நினச்சிருந்தா திரும்ப அதே ஐடி கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு நார்மல் சேலரிலேயே வச்சு அவங்க வாழ்ந்துருக்கலாம். பட் இருந்தாலுமே அவங்க விடலை, அகைன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க இப்போ நம்ம அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. நம்ம என்ன தான் ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்தாலுமே நமக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குங்க. அதை வெளிக்கொண்ட வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம், மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ தாங்க நம்ம ஒரு நாள் வெற்றி அடைய முடியும். இவங்க நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துக்கலாம். இவங்க இன்னும் நிறைய சீரியல்ஸ் மூவிஸ்லாம் பண்ணி பெரிய அளவுங்க நினைக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இவங்களை பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் சீரியல் ஆக்ட்ரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.